சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்யூஷன். ஸோ வழக்கம் போல் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு கோடிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நியூவாக ஒரு பேஜ் ஃபார்ம் ஆட் பண்ணுறோம், ஒரு வெப் ஃபார்ம் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டூல் பாக்ஸில் பாருங்கள், ரெண்டு கண்ட்ரோல் இருக்குது. HTML கண்ட்ரோல்னு இருக்குது. இது வந்து நம்ம HTML நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இது. பட் இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ASP.NET பவர்ஃபுல்லாக நம்ம அந்த ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த நார்மல் HTML யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்குது. இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணோம். ஓகே, ஒரு டிவ் இருக்குது, அதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் டேபிள். ஸோ எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ 2 ரோ 2 காலம், ஒரு 500 பிக்சல் வந்து அதனுடைய விட்த் வச்சுக்கிறேன். செல் பேடிங், செல் ஸ்பேஸிங்லாம் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு என்னாச்சுன்னா இந்த இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இதில் நான் இது வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா மாடிஃபை மெர்ஜ் செல்ஸ் வரும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு H1 டேக் நான் போடுறேன். பாருங்கள், கால் ஸ்பேன் 2 ஆயிடுச்சு. H2ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு டிசைனுக்கு வரேன். இங்கே வந்துருச்சு. இது இந்த இதில் வந்து எனக்கு சென்டராக வேணும். அதனால் இந்த இங்கே பாருங்கள், இந்த டிடியை செலக்ட் பண்ணுறேன். இந்த டிடியை செலக்ட் பண்ணோம்னா அலைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஓகே, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேபிள் போடுறோம். டூல் பாக்ஸ், லேபிள் கண்ட்ரோலை தூக்கி போடுறேன். F4 அடிச்சுட்டு நார்மல் விண்டோஸில் எப்படி ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரின்சிபல். ஓகே, இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். TXT பிரின்சிபல். இன்னொரு டேப் அடிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு டேப் அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அடுத்த ரோ வந்து கிரியேட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட் கர்சர் பிளிங்க் ஆகும்போது ஒரு டேப் அடிங்க, அவ்வளோதான். இங்கே இதை காப்பி அடித்து அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே பிரின்சிபல், இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ், TXT நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், TXT இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஓகே, பாருங்கள், டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு டேப் அடிக்கிறேன். இங்கே எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்லேருந்து தான் நான் பட்டன் எடுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு பட்டன் போடுறேன். பட்டன் போட்டுட்டு BTN calculate, இதனுடைய டெக்ஸ்ட் calculate. டேப் அடிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்,
ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஒன்று போடுறேன். LBL ரிசல்ட். ஸோ இது எனக்கு ஆரம்பத்தில் இதுவும் விசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், LBL ரிசல்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இதுக்கு பாருங்கள் CSS கிளாஸ் நேம் நம்ம கொடுக்கலாம். இப்போ சோர்ஸில் வந்துட்டு நான் ஸ்டைலில் என்ன பண்ணுறேன்னா டாட் ரிசல்ட் டெக்ஸ்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் 1.5 EM, கலர் ரெட். இது கொடுத்துட்டு இந்த ஸ்டைல் நேமை நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அசைன் பண்ணுறேன். CSS கிளாஸ் நேமில் அசைன் பண்ணிடுறேன். பாருங்கள் இம்மீடியட்டாக அதனோட எஃபெக்ட் என்னன்னு தெரியுது. இன்னும் அதை போல்டு வேணால் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் போல்டு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் CSS ஸ்டைலுக்கும் டேகுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ஹெல்ப் இருக்குது. ஸோ நம்ம டைப் அடிக்க ஆட்டோ கம்ப்ளீட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம நோட்பேட் ++னால் நம்ம தான் ஞாபகம் வச்சு டைப் அடிக்கணும். இங்கே அது மாதிரி கிடையாது. நீங்கள் அடிச்சிங்கனாவே ஃபியூ கேரக்டர் அடிச்சிங்கனாவே லிஸ்ட்டு வரும். எப்பயும் போல் ஆட்டோ கம்ப்ளீட் வரும். அதில் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் விஷுவல் ஸ்டுடியோனுடைய மிகப்பெரிய பலம். ஓகே, இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். So principal, so 1000, 10,000, number of years 5, 12%, calculate. பாருங்க, ஸோ இப்போ calculate ஆனால் இங்கே ரிசல்ட் வரணும். ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம விண்டோஸ் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுற மாதிரி டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே ஈவெண்ட் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃப்ளோட் இல்லை டபுள், பிரின்சிபல் number of years, comma, rate of interest. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம செலக்ட் பண்ணும்போது இதை விபி ப்ராஜெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. சரி, அப்போ விபிலேயே நம்ம கோடிங் எழுதிடலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிம் as டபுள். ஸோ விபி கோடிங் எழுதலாம். ஓகே, பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் txt principal dot text. Then number of years equals txt number of years dot text. Then rate of interest equals txt interest percentage dot text. Okay, so இப்போ என்ன பண்ணுறோம், dim result interest as double. So interest equals principal multiplied by number of years multiplied by rate of interest divided by 100. ஸோ இதை எங்கே ஸ்டோர் பண்ணோம், LBL result dot textல இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டோர் பண்ணோம். LBL result promptல டாட் விசிபிலிட்டியை வந்து ட்ரூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 25,000, number of years 5, 12%, calculate. பாருங்கள் 15,000. ஸோ இதை அப்படியே 50,000 மாற்றலாம். calculate 30,000 ஆகுது. ஸோ 24%, 60,000 ஆகுது. பாருங்கள், நம்ம நார்மல் விண்டோஸ் ப்ரோக்ராமிங் மாதிரியே ரன் ஆகுது. ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சு கிடையாது. பட் இது எப்படி இது சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம அடுத்த கிளாஸில் இதை அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.